அமெரிக்காவில் மொழி பிரச்சனை, என்ன செய்ய வேண்டும் இந்தியா? அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு குடியேற்ற நாடு. வெளிநாடுகளை பூர்வீகமாக கொண்டவர்களே இங்கு அதிகம் பேர் வாழ்கிறாங்க. செவ்வந்தியர்களே இங்கு பூர்வ குடிமக்கள். அவங்க இன்னைக்கு அலாஸ்கா மாநிலத்துடன் சுருங்கிட்டாங்க அல்லது சுருக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு பன்முக கலாச்சாரமே மேலோங்கி இருக்கு. இதை அமெரிக்கா அங்கீகரித்து அரவணைத்து கொண்டிருப்பது தான் அதன் தனி சிறப்பம்சமாக இருக்குது. சாதி, மதம், மொழி என எந்த வேறுபாட்டை யார் காட்டினாலும் அது அங்கு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது. ஆனால் அமெரிக்க நாட்டின் நலன்களுக்கு எதிராக பேசுவதை மட்டுமே அங்கு பெரிய குற்றமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவின் அணுகுமுறையால் இந்திய மொழிகளும் அங்கு வலுப்பெற்று வளமையாக நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இந்திய மொழிகளின் நிலைமை அமெரிக்காவில் என்னவென்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலையும் அதிக இந்தியர்கள் பேசக்கூடிய மொழியாக இந்தி மொழியே இருக்குது. பல இந்திய அமெரிக்கர்கள், அதாவது அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பேசக்கூடிய மொழியாக இந்தி இருக்குது. அங்கு இந்தி மொழி தொடர்பான கலாச்சார நிகழ்வுகளும் வழிபாடுகளும் நடத்த தாராளமாக அனுமதி வழங்கப்படுது. அதே போல் குஜராத்தி மொழி பேசுபவர்கள் கிட்டத்தட்ட இந்தி பேசுபவர்களுக்கு இணையாக இருக்காங்க. குஜராத் மற்றும் சிந்தி சமூகம் வரலாற்று ரீதியாகவும் வணிகம் மற்றும் வர்த்தக ரீதியாகவும் உலகின் பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதைப் போலவே அமெரிக்காவிலையும் வணிகத்துறையில் தன்னை நிலைநாட்டி இருக்காங்க. மொழியின் பயன்பாடு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னாலும் தங்களுடைய பாரம்பரியத்தை காக்க அவங்க குஜராத்தி மொழிக்கு முக்கியத்துவம் தந்து பாதுகாத்து வராங்க. அமெரிக்காவில் தெலுங்கு பேசுபவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் அதிவேகமாக வளர்ந்து வருது. அமெரிக்காவில் படிக்க வைப்பதை ஒரு கௌரவமாக டோலிவுட், அதாவது தெலுங்கு திரையுலகினர் கருதுகிறாங்க. தெலுங்கு பேசும் மக்களிடையே அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனமான கனவாக இருக்கு. இதனால் தெலுங்கு பேசுபவரின் எண்ணிக்கை அமெரிக்காவில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் பொது இடங்களில் தெலுங்கை விட ஆங்கிலத்தில் பேசிக்குவதே அதிகம் விரும்புகிறாங்க. அமெரிக்காவில் பரவலாக பேசப்படக்கூடிய இன்னொரு இந்திய மொழியாக வங்க மொழி இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்காள மொழி பேசும் சமூகம் அதன் கலாச்சார விழாக்கள் மற்றும் இலக்கிய நிகழ்வுகளுக்கு புகழ்பெற்றது. இது இளைய தலைமுறையினிடையே மொழியை பாதுகாப்பதிலையும் மேம்படுத்துவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. உலகின் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த மொழிகளில் ஒன்றான நம்முடைய தமிழ் அமெரிக்காவில் பேசப்படக்கூடிய முதல் 5 இந்தி மொழிகளின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டிருப்பதோடு அமெரிக்காவில் உள்ள தமிழ் பேசுபவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்கள் மூலம் தங்கள் மொழி மரபுகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி வராங்க. தமிழ் சங்கங்கள், பெண்களினுடைய தமிழ் கூடல், பொங்கல் நிகழ்ச்சிகள் என்று தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமானோர் அமெரிக்காவின் பல பகுதிகளையும் இருந்து ஒன்னா கூடி கோலாகலமாக தமிழை கொண்டாடுறாங்க. இனி தமிழக அரசு தான் அமெரிக்கா மட்டுமல்லாது இதர நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கிடையே தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கணும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மொழிகளை அவரவர் வளர்த்து கொள்ள அமெரிக்க அரசு எந்த தடையும் விதிப்பதில்லை என்பதுடன் தேவையான உதவிகளையும் செய்து வருது. மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதே ஜனநாயகத்தின் மிக முக்கிய அடிப்படை என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டிருப்பதை போல நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் புரிந்து கொண்டால் நாடு தேவையற்ற சர்ச்சைகளில் இருந்து விடுபட்டு பெரும் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.